ஹலோ, வெல்கம் டு டாக்டர் வைதிகிஸ் vlog. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து அவங்க எல்லாருக்குமே என்னோட சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கட்டும், நான் சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கட்டும், ஸ்டில் இந்த வீடியோ பார்க்க எல்லாருக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர். இந்த இயர் வந்து ரொம்ப சூப்பரும் பிளசண்டா இருக்கிறதுக்கு என்னோட கம்ப்ளீட்டான விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். இப்ப பார்க்க போறது ஒரு டே இன் மை லைஃப் vlog தான். ஸோ நாளைக்கு இல்ல நாளைக்கு நீங்க வந்து என்னோட நியூ இயர் vlog பாப்பீங்க. நியூ இயர்க்கு முன்னாடி எப்படி ஸ்பெண்ட் பண்ண ஒரு டே அப்படின்றது வந்து ஒரு vlog எடுத்திருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனல்ல பாக்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நாங்க வந்து நியூ இயர்க்காக வந்து சாரி நியூ இயர்க்கு இல்ல இயர் எண்டு கிறிஸ்துமஸ் முன்னாடி கிறிஸ்துமஸ்க்கு அப்புறம் வந்து டின்னருக்காக ஒரு ஹோட்டல் போயிருந்தோம். இது வந்து பாண்டியில இருக்க ஆரோவில்ல அந்த மெயின் ரோட்ல இருக்க ஒரு ஹோட்டல், கிரில் அண்ட் ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இது. ஸோ இது வந்து பாக்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. அந்த ஆம்பியன்ஸுமே கொஞ்சம் நல்லா பீஸ்ஃபுல்லா இருந்ததுனால இந்த ஹோட்டல் போயிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். பிளஸ் எனக்கு வந்து அங்க ஃபீட் பண்றதுக்கு ஓரளவு கம்ஃபர்டபுளா கொஞ்சம் பிரைவசி இந்த மாதிரி தோணுச்சு. அதனாலயும் நாங்க போயிருந்ததுக்கான ஒரு ரீசன் இது. அங்க போயிட்டு ஒரு சிக்கன் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ், சிக்கன் ரைஸ், மிக்சட் நூடுல்ஸ், அதுக்கப்புறம் தந்தூரி அதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் அன்பார்ச்சுனேட்டா டேஸ்ட் ரொம்பவே ஆவரேஜா இருந்தது. டின்னர் மட்டும் முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி ஒரு பக்கத்துல இருக்க இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பாண்டிலுக்கு ரொம்ப தெரியும் ஃபேவரட் இந்த ஒரு ஜூஸ் ஷாப். இங்க வந்து நிறைய டெசர்ட்ஸ் இருக்கும். டெசர்ட்ஸ்னா மில்க் ஷேக்ஸ், ஜூஸஸ் இது மட்டும் அவைலபிளா இருக்கும், ஐஸ்கிரீம்ஸ்லாம். ஸோ இங்க வந்து நம்ம வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம் ரொம்ப இதுவா இருந்ததுனால கிரேவிங்கா இருந்ததுனால ஒரு மில்க் ஷேக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். லைக் எல்லாமே ஃப்ரூட் மிக்ஸ், அந்த நட் மிக்ஸ் போட்டு ஒரு மில்க் ஷேக்கு. மேல வந்து உங்களுக்கு பட்டர்ஸ்காட்ச் வந்து ஸ்கூப் வச்சிருந்தாங்க. ரொம்பவே நல்லா எக்ஸலண்டா இருக்கும். ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் கிரீமியா இருக்கும். அது பெர்ஃபெக்டான ஒரு ஒரு அந்த கூலிங் டெம்பரேச்சர் பெர்ஃபெக்டா இருக்கும் இந்த இடத்துல. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டெசர்ட்னு சொல்லலாம் இந்த இடத்துக்கு. ஸோ அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டேக்கு நான் வந்து பூ வாங்கி அவளுக்கு கட்டி வைக்கலாம் மகளிருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த டிசம்பர் இந்த சில பூவெல்லாம் சில சீசன்ல தான் வரும். அதெல்லாம் பாப்பாக்கு வச்சு அழகு பாக்குறது தானே நம்ம பெண் குழந்தை வச்சுக்கிறதோட பெனிஃபிட்டே. ஸோ இதனால வந்து இந்த பூவை நான் வந்து வாங்கியிருந்தேன். இது எனக்கு வந்து 50 பூ வந்து 20 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை வாங்கிட்டு அதுக்கு நான் இதை கட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலி நாங்க கோயில் எங்கேயோ போற மாதிரி ஒரு பிளான். அதனாலதான் நான் இதை வாங்கியிருந்தேன். ஸோ நான் கட்டும் போது மகிழ்ச்சி தான் எனக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ணுவாங்க. எந்த விஷயம் காய்கறி அறியும் போதா இருக்கட்டும், ஏதாவது வேலை பண்ணும்போது அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவரு போயிட்டு பாப்பாக்கு இந்த இளநீர்ல இருக்க தேங்காய்னா ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. அந்த டெண்டரா இருக்கு இல்லையா அந்த தேங்காய், அதெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவளுக்காகவே அவர் அடிக்கடி போய் வாங்கிட்டு வருவாரு. அதை வாங்கிட்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அவளுக்கு வந்து அந்த இது கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு மீஷோல இருந்து ஒரு ஜுவல்லரி செட் ஆர்டர் பண்ணிருந்தேன். கரெக்டா அது ரிசீவ் ஆச்சு அந்த டைம்ல. சும்மா பிளாக் மெட்டல்ல வந்து 2 செட் ஒரு காம்போவா சோக்கர் செட். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஒன்னு வந்து சோக்கர், ஒன்னு லாங் லென்த், ரெண்டுமே சேர்த்து 150 ருபீஸ் தான். நம்பவே முடியல. ஸோ சீப் அண்ட் பெஸ்டாவே இது அவைலபிளா மீஷோல இருந்தது. பிளாக் கலர் த்ரெட் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து வேற ஏதோ ஒரு பின்னாடி பேக் சைடு ஹோல்ட் பண்றதுக்கு த்ரெட் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. அழகா இருந்தது இது பாக்குறதுக்கு. நம்ம வந்து ஏதாவது மாடர்னா ஏதாவது சாரி போடுறோம், டிசைனர் சாரி போடுறோம், இல்ல வந்து ஏதாவது மேக்ஸி போடுறோம் அப்படின்னா அந்த ஃபெஸ்டிவலுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டைம்ல நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே கிராண்டா இருந்தது. நல்லாவே வந்து லைட் வெயிட்டாவும் இருந்தது. அதுக்குன்னு குவாலிட்டி வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பெர்ஃபெக்டா இருந்தது. எல்லா அக்கேஷனுக்குமே போடலாம். சாரிக்கு போடலாம், மேக்ஸிக்கு போடலாம். சூப்பர்பா இருக்கும். அண்ட் எல்லாத்துக்கும் 2 இயரிங் செட் கொடுத்துருந்தாங்க. ஸோ டோட்டலா வந்து 4 செட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 150 ருபீஸ் கொடுத்துருந்தாங்க. லிங்க் வேணா அப்புறம் கொடுக்குறேன். பாண்டியில பிளட் வந்தப்போ ரேஷன்ல சில திங்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. எல்லா ஏரியாவுக்கும் கொடுக்கல. எங்க வீட்டுல மெய்ட் அக்கா இருக்காங்க, அவங்களோட ஏரியால வந்து இந்த கொடுத்துருந்தாங்க. இந்த திங்ஸ் எல்லாம் அவங்க எனக்கு காட்டுறதுக்காக எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த குழம்பு வைக்கிறதுக்காக இந்த மிளகாய் தூள், அப்புறமா வந்து வீட்டு, அப்புறம் வந்து மைதா, இது எல்லாமே 1 kg கொடுத்துருந்தாங்க. ரைஸ் வந்து அவங்களுக்கு 5 kg கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி கொரியாண்டர் பவுடரு, அப்புறம் வந்து சில்லி பவுடர், அப்புறம் வந்து வீட் அண்ட் மைதா இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து ஆச்சரியமா இருந்தது. லைக் அவ்வளோ ஒரு கன்சர்ன் மக்கள் மேல இருக்கிறதுக்கு. இது குறிப்பிட்ட ஒரு ஏரியால மட்டும்தான் கொடுத்தது. எங்க எல்லாருக்குமே கிடைக்கல. எங்க ஸ்ட்ரீட்ல எல்லாம் வந்து கிடைக்கல. பட் எங்க ஸ்ட்ரீட்ல பயங்கரமா வெள்ளம் வந்திருந்தது. ஆனா எங்கெல்லாம் தரல. பட் அவங்களோட நல்ல மேடு ஆனாலுமே அவங்களுக்கு வந்து கொடுத்திருந்தாங்க. இது வந்து ஷாப்பிங்கா இருந்தது. பக்கத்துல இருந்தது மிளகாய் தூள். நான் யூஸ்வலா பாண்டியில புதுவை மசாலான்னு சொல்லிட்டு ஒரு கடையில இருந்து மிளகாய் தூள் வாங்குவேன். எனக்கு வந்து அது வந்து காரமா இருக்கட்டும், கலரா இருக்கட்டும், எனக்கு வந்து அது பெர்ஃபெக்டா இருக்கும். அதனால அங்கதான் வாங்குவேன். நான் எதுவுமே அரைச்சி செய்ய மாட்டேன். நெக்ஸ்ட் இந்த இது கொடுத்திருந்தாங்க, ரவா கொடுத்திருந்தாங்க. இது எல்லாமே இருந்தது. இது எல்லாமே கம்ப்ளீட்டா ஒரு பேக்கேஜா போட்டு ரைஸ் பாருங்க அழகா நீட்டா பேக் பண்ணி கொடுத்திருந்தாங்க, காத்து போகாத மாதிரி. நான் செஞ்சும் பார்த்தேன். ஓரளவு நல்லாதான் இருந்தது ரைஸ். ரொம்பலாம் நல்லா சொல்ல முடியாது. பட் கொஞ்சம் குண்டு குண்டா இருக்கும் இந்த ரைஸ். மற்றபடி நல்ல ரைஸ் தான் இது. ஸோ இந்த மாதிரிதான் இருந்தது.
நெக்ஸ்ட் வந்து நைட் நாங்க வெளியே போனோம். அன்னைக்கு நைட் வந்து எதுக்குன்னா மீன் வாங்கலாம், சில திங்ஸ் எல்லாம் வீட்டுக்கு தேவைப்பட்டுச்சு, அதை வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அப்போ வந்து பார்த்தா காலப்பட் கிட்ட ஒரு சந்தை போட்டிருந்தாங்க. அந்த சந்தையில வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பைனாப்பிள் வித்துட்டு இருந்தாங்க. பைனாப்பிள் எனக்கு யூஸ்வலாவே ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து அதை ஜூஸ் கட் பண்ணி சாரி ஸ்லைஸ் கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாரு. ஸோ அதை வந்து நாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம். மகிழ்ச்சி வந்து எல்லா ஃப்ரூட்ஸுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுதான் சாப்பிடுவாங்க அதுதான் சாப்பிடுவாங்கன்னு கிடையாது, அவங்க எல்லா ஃப்ரூட்ஸுமே சாப்பிடுவாங்க. அது வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஒரு பெனிஃபிட்டா இருந்தது. ஸோ அதனால வந்து அவங்களுக்குமே அந்த பைனாப்பிள் கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் அங்க இருக்க ஷாப் எல்லாம் பாருங்க, அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்தோம். ஆரஞ்சஸ் மகிழ்ச்சியோட டாப் ஃபேவரட். மகிழ்ச்சிக்கு ஃப்ரூட்ஸ்லேயே பிடிச்சது நம்பர் 1 ஆரஞ்சுன்னு சொல்லலாம். ஸோ அதனால அவளுக்காக வந்து ஆரஞ்சு வாங்கியிருந்தோம். அவ ஆரஞ்சும் அந்த இதுவுமே வந்து நல்லா சாப்பிடுவோம், சாத்துக்குடியுமே நல்லா சாப்பிடுவோம். ஸோ அவளுக்காக தான் வந்து நாங்க வாங்குறதே. நான்லாம் எப்பயாவது தான் அவர் சாப்பிடுவாரு, பட் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாரு. நியூ இயர் வரப்போகுது அப்படின்றதுக்காக பயங்கரமான ஒரு க்ரௌட், பாண்டி ஃபுல்லா டூரிஸ்டோட காசு அழகா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஹோட்டல்ஸ் நல்லா அப்படியே எப்படி சொல்றது, எல்லாமே ஜகஜோதியா இருந்தது. பாண்டியே அழகா இருந்தது. யூஸ்வலா எங்க பாண்டி வந்து இந்த கிறிஸ்துமஸ் நியூ இயர் டைம்ல அப்படி இருக்கும், பவர் பேக்டா இருக்கும், ஃபுல் க்ரௌட் இருக்கும். இந்த சர்ச் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பாட். இது பாண்டி விசிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த சர்ச்சுக்கு விசிட் பண்ணுங்க. பீச்ல அப்படி பீச்ல இருந்து வந்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா அந்த சர்ச் இருக்கும். அது பக்கத்துல வந்து நிறைய அந்த கிறிஸ்துமஸ்க்காக குடில் வைக்கிறதுக்காக நிறைய டால்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, பொம்மை எல்லாம். அந்த பொம்மை எல்லாம் இருக்கிறதுனால அந்த இடமே அது அந்த அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ ஸ்டார்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல ஷாப் பண்ணுவாங்க. யூஸ்வலா இங்கதான் வந்து எல்லா திங்ஸ் வாங்குவாங்க. ஸோ அதை பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். அண்ட் காரை ஓட்டிட்டு போக முடியாது, டூ வீலர் தான் பெஸ்ட். இன்னைக்கு பாண்டிக்கு வர மாதிரிங்கன்னா பஸ்ல வந்துட்டு டூ வீலர்ல போய் சுத்தி பாருங்க, நல்லா இருக்கும். கிளம்பி வீட்டுக்கு வர கேப்ல சரியான மழை, பாவமா இருந்தது. இந்த போலீஸ்மென்ஸ் எல்லாம் வந்து எல்லா டிராபிக்கும் மழையில இருந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. சீரியஸா ஹேட்ஸ் ஆஃப் அவங்களுக்கு எல்லாம், என்னால நம்பவே முடியல. அவங்க வந்து இவ்வளவு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நீங்க நேர்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து பப்ளிக்கும் சுத்தமா கண்ட்ரோலே இருக்க மாட்டாங்க, சொல்றதே கேட்க மாட்டாங்க. பட் அவங்க ஏதோ கஷ்டப்பட்டு இழுத்து பிடிச்சி அவங்க வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி டிராபிக் கிளியர் பண்ணி எங்களுக்குலாம் வந்து வழி கொடுத்து அனுப்பிச்சாங்க. ஸோ இந்த ஒரு டே இன் மை லைஃப் vlog வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்து நியூ இயர் vlog வருது, மீஷோ ப்ராடக்ட்ஸ் ஹால் வரும். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனல்ல பாக்குறவங்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்பவும் சொல்றேன், ஹாப்பி 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 நியூ இயர். பாய்.